ஐயா துணை அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கின்ற அனைத்தன் வீழங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சி. ஐயா வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்து கடலை தாண்டி வருகின்ற போது அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றது என்ற விவரங்களை இந்த விருத்தத்தின் மூலம் தெளிவுபடுத்தி வருகின்றார்கள். சம்பூரண தேவனுடைய தாய்க்கு என்ன உபதேசங்களை அருளுகின்றார்கள் என்ற செய்தியையும் இந்த விருத்தத்தின் மூலம் ஐயா தெளிவுபடுத்துகின்றார்கள். விருத்தம்: நானோ பிறந்த சமுத்திரத்தின் நடுமீர் கடலின் அண்ணாப்பார் ஏனோ பதியும் மேடைகளும் எண்ணி பாரு தேர் நிறமும் மனோ பொன்னோ மண்டபமோ வரடி உனக்கு சாட்சி இது யானோ காட்டும் சொரூபமெல்லாம் யாதாயிரு நீ மறவாதே. ஐயா சம்பூரண தேவனுடைய அந்த தாயிடம் சொல்லுகின்றார், அதாவது உன்னுடைய மகனை நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றார். நான் பிறந்த அந்த சமுத்திரத்தின், இப்போது நான் உன்னுடைய மகன் அல்ல, நான் அவதாரம் எடுத்து வருகின்றேன் அல்லவா, நான் எங்கிருந்து அவதாரம் எடுத்து வருகின்றேன் என்ற அந்த சிறப்பை நீ கண்டுகொள். உனக்கு நான் அந்த காட்சியை காட்டுகின்றேன். இதை உன்னுடைய மனதிலே வைத்து நீ அகமகிழ்ந்து கொள்ள வேண்டும். அதோ பார், அந்த கடலுக்குள் இருக்கின்ற பதியினுடைய சிறப்பை பார், அங்கே இருக்கின்ற மண்டபத்தினுடைய சிறப்பை பார், அங்கே இருக்கின்ற தேர், தங்கத்தால் ஆன தேர், தங்கத்தால் ஆன அந்த பதியும், அந்த திருப்பதியினுடைய அலங்காரங்கள், இவற்றையெல்லாம் கண்டுகொள். இவற்றையெல்லாம் உனக்கு நான் காட்டுகின்றேன், பார்த்துக்கொள் என்று சொல்லி, மானோ பொன்னோ மண்டபமோ வரடே உனக்கு சாட்சி இது. அதாவது ஒரு ஆன்மா இறைவனோடு ஐக்கியமாகி விட்டது என்றால் அந்த ஆன்மாவை தனியாக பிரித்து நாம் பார்க்க முடியாது. அதற்கு என்று ஒரு பெயர் நாம் கொடுக்க முடியாது. அதாவது எப்படி ஒரு ஆன்மா இறைவனோடு ஐக்கியமாகி விட்டது என்றால் அதற்கு அந்த தனி பெயர் அங்கே நம்ம கூற முடியாதோ, அதுபோல் இந்த ஆன்மா பரம்பொருளோடு ஐக்கியமாகிவிட்டது. ஐக்கியமாகின பிற்பாடு அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய அந்த நிலையை காட்டுகின்றார். அந்த பரம்பொருள் எங்கு இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார், அவருடைய உண்மையான தன்மை என்ன, என்ன சிறப்புகள் அங்கே இருக்கின்றது, அந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகின்றார். மானோ பொன்னோ மண்டபமோ வரடே உனக்கு சாட்சி இது. நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளுக்கான சாட்சி இதுதான். நல்ல ஆன்மாக்கள் சென்று சேரக்கூடிய இடம், அதனுடைய சிறப்பு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள், புரிந்து கொள் என்று சொல்லி, யானோ காட்டும் சொரூபமெல்லாம், நான் காட்டுகின்ற இந்த சொரூபம் இவை உண்மை. அதாவது பரம்பொருள் அவரவருடைய நினைப்புக்கு தக்கதாக இருந்து விளையாடினேன் சிவனே ஐயா என்று ஐயா சொல்லி வருகின்றார்கள். யார் என்னை எப்படி நினைக்கின்றார்களோ அதுவாக இருந்து நான் அவர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றேன் என்று ஐயா பல இடங்களில் நமக்கு சொல்லி வருகின்றார்கள். இந்த தாய் மகன் மகன் என்று அங்கே நாடி இருக்கின்றார்கள். அந்த தாய்க்கு ஒரு மகனாக ஒரு உருவை காட்டி, அதன் பிறகு உன்னுடைய மகன் ஆக நான் இங்கு வரவில்லை, நான் யார் தெரியுமா, நான் அந்த பரம்பொருள், நான் அந்த பரம்பொருள், இப்போது நான் கலியளிப்பதற்காக வைகுண்டமாக வந்திருக்கின்றேன், நான் இருக்கின்ற இடத்தினுடைய சிறப்பையெல்லாம் நீ கண்டுகொள், நான் யார் என்பதை உணர்ந்து கொள், வரடே இதுதான் உனக்கு சாட்சி. அதாவது உன்னுடைய அந்த ஊனக்கண்ணுக்கு தெரியவில்லை என்ற ஞானக்கண்ணால் தெரிந்து கொள், அதற்குரிய முயற்சியை நீ எடுத்துக்கொள், அதற்குரிய சாட்சியை நான் காட்டுகின்றேன், இதில் இருந்து நீ மறந்து விடாதே. அதாவது நம்ம இப்போ ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார், அதாவது அவருடைய ஆன்மா பிரிந்து விட்டது என்றால் அவருடைய நினைவிலே இருந்து அழ வேண்டும் என்பது அல்ல. அந்த ஆன்மா நல்லபடியாக இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டது.
மீண்டும் பிறவாத நிலைக்கு நாம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும், அந்த இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்ற நிலையில்தான் நாம் அடுத்த கட்ட பணியை தொடர வேண்டுமே தவிர, அதை விடுத்துவிட்டு அந்த எண்ணத்திலே இருந்து அழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. நல்ல ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய சிறப்பை நீ கண்டுகொள், அந்த பரம்பரையுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்துகொள் என்று சொல்லி அந்த சொரூபத்தை காட்டுகின்றார். அந்த கடலுக்குள் இருக்கக்கூடிய பதியினுடைய சிறப்பு, தர்மயுகத்தில் இந்த பதி துலங்கி இந்த பதி ஒரு விடைக்கழையா இருந்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த சிறப்பு எல்லாவற்றையும் அங்கே காட்டி கொடுக்குகின்றார். ஐயா